இந்த வீடியோ பாருங்க. வாழ்க தமிழ்நாடு, வளர்க பாரத நாடு. நான் ஒரு ஓய்வு பெற்ற எல்லை வீரன் பேசுகிறேன். கார்கில் போர் காலகட்டத்தில் உயிர் கொடுத்து நாட்டை காத்த வீரர்களுக்கு மத்தியில் ரத்தம் சிந்திய வீரன் பேசுகிறேன். இதுவும் தமிழ்நாட்டின் ஒரு போர் சூழல் தான் இருக்கிறது. எலெக்ஷன் எனும் போர், தேர்தல் எனும் போர். இந்த போரை தமிழக மக்களாகிய நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். 60 வருட காலம் நம்மை இந்த திராவிட அரசுகள் நம்மள் ஆண்டுவிட்டன. ஆனால் இன்றும் அவர்களை வெற்றி பெற வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்பதை தமிழர்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆம், இன்று வரை தமிழர்கள் தோற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள், ஜெயிக்கவில்லை. ஜெயிப்பது என்னவோ திராவிட கட்சிகள் மட்டும்தான். அவர்கள் ஒவ்வொருவருடன் குடும்பங்கள் மட்டும்தான் ஜெயித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் போர் வருகிறது, நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட் போன்ற விளையாட்டிலும் கூட இந்தியா ஜெயிக்க வேண்டும் என நினைக்கிறோம். என்றைக்காவது தமிழ்நாட்டில் தமிழர்களாகிய நாம் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? இல்லை, நினைக்கவே இல்லை. திராவிடம் தான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஊழல் அரசியல்வாதிகளிடம் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நீங்கள் எப்போது ஜெயிக்கப் போகிறீர்கள்? திராவிட ஊழல்வாதிகளின் எச்ச இலவசத்திற்காகவும் ஓட்டுக்காக கொடுக்கும் பிச்ச பணத்திற்காகவும் ஓட்டு போட கையேந்தி நிற்கிறது. வெக்கம். இது நேற்று இன்று அல்ல, கடந்த 60 வருடமாய். சிந்திக்க வேண்டும் தமிழனே, நீ சிந்திக்க வேண்டும். குர்ஆனில் சொல்லியிருக்கிறதா ஓட்டுக்கு